ஹாய், திஸ் இஸ் ஜஸ்ந்தா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 22 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல கெரோலின் அப்படின்ற ஒரு லேடி இருந்தாங்களாம். அவங்களுடைய கணவர் ஒரு போதகரா. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க கணவர் ஆண்கள் ஜெப கூடுகைக்கு போயிருந்தாரா. அப்போ அவங்க 2 ஆண் குழந்தைங்களுமே இறந்துட்டாங்களாம். ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். இந்த கெரோலின் அப்படின்ற லேடி தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறவங்களாம். அவங்களுடைய பிள்ளைங்க இறந்ததை கூட அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. அவர்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அவருக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சாம். அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் அவங்க பிள்ளைங்களை பத்தி கேட்டாங்களாம். ஆனா அப்ப கூட இந்த கெரோலின் எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லவே இல்லையா. ரொம்ப நேரம் அவர் கேட்டுட்டு இருந்ததுனால அவரை வெளியில கார்டன் கூட்டு போயிட்டு பொறுமையா அந்த விஷயத்த சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்களாம். கெரோலின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலாம், என்னங்க, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 வைர கம்பல என்கிட்ட கொடுத்தா, நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தா. ஆனா இப்போ அதை திருப்பி கேட்கிறா. நீங்க சொல்லுங்க, நான் கொடுக்கவா வேண்டாவா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், அது எப்படி நீ வச்சுக்க முடியும், அது அவங்களுடைய பொருள் இல்லையா, நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கெரோலின் அவங்க ஹஸ்பண்ட மாடி கூட்டு போயிட்டு சோஃபா மேல இருந்த அந்த 2 டெட் பாடிஸை காமிச்சு, இதுதாங்க கடவுள் கொடுத்த அந்த 2 வைர கம்மல். இவ்வளவு நாளா இதை நான் நல்லா பாத்துக்கிட்டேன், பத்திரமா பாத்துக்கிட்டேன். இப்போ கடவுள் கொடுத்தது கடவுளே திருப்பி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இதை கேட்ட அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மன உடைஞ்சு அழுதுட்டாங்களாம். 2 பேரும் ரொம்ப அழுதாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு நல்ல முறையில அடக்கம் பண்ணாங்க. தான் யோபு 1:21 வாசிக்கிறோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிறோம். ஆனா திடீர்னு ஏதாச்சும் ஒரு கடனோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல நம்ம வீட்டுல யாருக்குன்னா உடம்பு சரியில்லைனாலும் கடவுளுக்கு கண்ணே இல்ல, கடவுளுக்கு கண்ணு இருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தேவன் கிட்ட இருந்து நன்மையை மட்டும் பெற தெரிஞ்ச நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அதை அக்செப்ட் பண்ண தெரியல. ஸோ இந்த கெரோலின் மாதிரி நம்ம எல்லாரும் புத்தி உள்ளவர்களாய் எந்தெந்த சிச்சுவேஷனை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ்.